எழில் சொன்ன ஒரு வார்த்தையால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையல் வந்து கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னே வந்து தெரியாத அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து அங்க உருவாகிட்டு இருக்கு. ஆனா மீனாட்சியும் வந்து சும்மா சொல்ல முடியாதுங்க, இவ்வளவு பெரிய ஒரு கோபக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா எவ்வளவு தூரம் அவங்க சாந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த கல்யாணம் வந்து நடக்காது, தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கையில் சொன்ன உடனே போதுங்க, அவ்வளவு கோவத்துல அவ்வளவு பெரிய அண்டாவையே வந்து காலால எத்தி விட்டு என்ன கோவப்பட்டாங்க. உண்மையிலேயே வந்து நம்ம மீனாட்சியோட சுயரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் இந்த கயல் குடும்பம் வந்து பார்க்க போறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா அவங்க கோவப்படுறது நியாயம் தாங்க. தன்னோட மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா நடக்கணும், தான் உயிரோட இருக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. யாரும் எந்த குறையும் கண்டிடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை நம்ம மருமகளா இல்லாம மகளா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் கற்பனையோட அவங்க வந்து ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணா, இவங்க என்னடா அப்படின்னா இவ்வளோ அசால்ட்டா வந்துட்டு கடைசி நேரத்துல வந்து இந்த கல்யாணத்தை வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் வந்து அது வந்து பிடிக்கும்? எவ்வளவு கோபம் வரும்? அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியும். ஆனா இவ என்னடா அப்படின்னா போயும் அந்த ஆட்டோக்காரனை தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறா. ஸோ அது வந்து ஒரு லவ் அப்படிங்கிறதே வந்து எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ரெண்டு பேரும் ஒன்றும் டீப் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. சும்மா பாத்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அது எப்படி லவ்வா மாறிச்சுன்னே வந்து தெரியல. இப்ப என்னன்னா ரெண்டு பேராலையும் மறக்கவே முடியாத அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சத்தியமா சொல்ல இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். அவளை மறக்க விஷயம் பாத்தீங்கன்னா ஆனந்திக்கும் சரி பாலுவுக்கும் சரி ரொம்ப சிம்பிள் தான் அது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் போல எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது கௌஷிக கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரினுக்கு அனுப்பிட்டா எல்லாமே வந்து முடிஞ்சிட போது. கொஞ்ச நாள் நினைப்பா, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகி கௌஷிக் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா. அதுவும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து இவளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. பட் ஆனா அதை கூட அக்செப்ட் வந்து பண்ணிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் குடும்பம் எப்பயுமே வந்து தலை குனிஞ்சிடக்கூடாது, யார் முன்னாடியோ யார்கிட்டயுமே போயிட்டு என் அக்கா மன்னிப்பு கேட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆனந்தி வந்து டைலாக் வந்து விட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப அந்த டைலாக்ல எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, அட்லீஸ்ட் அதை பார்த்தாவது இல்லக்கா வேண்டாம், இதை இதோட விட்டுருங்க, எனக்கு அந்த பையன் வந்து வேண்டாம், எனக்கு கௌஷிக்க பிடிச்சிருக்கு, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லிடலாம்ல. ஆனா அக்கா படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்து கூட வந்து அவ இன்னும் வந்து சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப அதுலயே பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு செல்ஃபிஷான ஒரு ஒரு பொண்ணாதான் வந்து இந்த ஆனந்தி வந்து இருக்கா. தான் நினைச்சதை எப்படியாவது நடத்தியே ஆகணும். அதுக்கு யாரு எப்படி சண்டை போட்டுக்கிட்டா என்ன, யாரு கஷ்டப்பட்டா என்ன, நமக்கு என்ன, நம்ம எப்படியாவது அந்த ஆட்டோக்காரன் கூட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சோ உண்மையிலேயே அந்த ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறான், அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்பதான் வந்து எழில் அவனோட ஆட்டோவை வந்து எரிச்சான். இப்போதைக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது. பிளஸ் இவன் வந்து டாக்டருக்கு படிக்கிறான். டாக்டருக்கு படிக்கிற பொண்ணுக்கு வந்து எவ்வளவு செலவு இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்து அவ வந்து பாத்துப்பான். பிளஸ் அவனுக்கு இப்ப வேலையும் கிடையாது. ஆனா ரெண்டு பேரையுமே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட அது பொருத்தமே செட் ஆகவே இல்லை. இது எல்லாமே வந்து இருக்கு. ஆனா இந்த ஆனந்தி அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து எதை எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறாளே. சரி அவதான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா இந்த கயலுக்காவது வந்து தோண வேணாமா? நம்ம தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிறா, அந்த பையன் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பையன் கிட்ட வந்து ஆட்டோவே இல்லை. ஒருவேளை அவங்க அண்ணன் ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆட்டோவை வாங்கி கொடுத்தாலுமே அவன் கடைசி வரைக்கும் ஆட்டோக்காரனா தானே இருப்பான். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் படிக்கிற பொண்ணு ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவளை பொறுத்த வரைக்கும் தான் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா, அதனால நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும், இப்படி மட்டுமே யோசிக்கிறாளே தவிர ஒரு வாழ்க்கையோட பிராக்டிக்கலா வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி வந்து கயல் கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறா. சோ இப்படி யோசிக்காம எடுத்த ஒரு முடிவு தான் இப்ப கயலோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுது. அதுதான் வந்து எழில். சோ எழிலுக்கும் அந்த பாலுவுக்கும் 1% கூட செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம தன் வாழ்க்கையவே நாசமாக்கினதுதான் அந்த பாலு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்துல எப்படி வந்து ஆனந்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துப்பாரு? அது மட்டும் இல்லாம அவன் சோ இந்த பாலு வந்து முன்னாடி பண்ண அந்த பிரச்சனை எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனந்தியோட வாழ்க்கை இதுல இருக்கு, அவளோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் கூட சேர்ந்து வந்து கண்டிப்பா எழில் வந்து யோசிச்சிருப்பாரு. இந்த கல்யாணத்தை நம்ம சேர்ந்து நடத்தி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிருப்பாரு. ஆனா வந்து அந்த பாலு அப்படியே வந்து பண்ணா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. கடைசியில வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து எரிச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லோனை கூட வந்து கிடைக்க விடாமையே வந்து பண்ணிட்டேன். ஸோ இதனால அவருக்கு வந்து அவரை வைக்கணும்னு நினைச்ச அந்த பிசினஸும் வந்து போயிருச்சு. சரி அதெல்லாம் விட
வேலையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போனால் அங்கே ஏதாவது ஒன்று சாக்கு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டோம்னு சொன்னதுனால ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் தான் வந்து அவர் மண்டபத்துக்கே வந்து வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. யாரை பார்த்தாலுமே நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஆனந்திக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயமா கேள்விப்பட்டதுக்கே வந்து எழில் வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டாரு. நம்ம அன்னைக்கே அவகிட்ட கேட்டோம், அப்பெல்லாம் வந்து வாயை மூடிட்டு இருந்தா இப்போ எங்கிருந்து அவளுக்கு வந்து காதல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வடிவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடலை உட்காந்து குட்டையை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கு. ஏதாவது சாக்கு கிடைச்சி இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவள் கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட வேலையே வந்து அதானே, எப்படா என்னடா நடக்கும் அதில் புகுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. முக்கியமாக அவளுக்கு இந்த கல்யாணம் நிற்கிறோம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவள் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தே பயங்கர வைத்தறிச்சலில் தான் வந்து ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதனாலேயே இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து கையில் கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆனந்தியோட விஷயத்தை பற்றி உன் புருஷன்கிட்ட நீ பேசுனியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பெரியப்பா நான் இன்னும் வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை பெரியப்பா இந்த மாதிரி ஆனந்தி லவ் பண்ணுற பையன் ஆட்டோக்காரில் இருக்காளா, ஸோ அவனுக்கும் எழிலுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோக்காரர் வந்து அடிக்கடி எழில்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அது வேற யாரும் கிடையாது, ஆனந்தி லவ் பண்ணுற அந்த பாலுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு பெரியப்பாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி நான் அவர்கிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு தெரியல. இப்போ கூட அவர் வந்து பெங்களூருக்கு ஒரு வேலை விஷயமா தான் போயிட்டு வந்தார். அந்த வேலை கூட அவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்குமே வந்து பாலுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயத்த போயிட்டு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னா அவர் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு, எப்படி இந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும்னு நினைப்பாரு அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கயல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பெரியப்பா சொல்லியிருக்காங்க, இங்கே பாரு கயல், அதெல்லாம் வந்து உங்கள் பிரச்சனை, நீங்கள் என்ன பேசணுமோ பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதை பொறுத்து தான் ஏன் முடிவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன், எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் முடிவு எடுக்க கூடவே கூடாது. எல்லாருமே கலந்து பேசி ஆனந்தியை கூப்பிடுங்க, அவகிட்ட நல்லதாக பேசுங்க. இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், ஃபாரினுக்கு போயிடலாம், அங்கே போனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைங்க. புரிய வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்த பாருங்க. அதை விட்டுட்டு இல்லை என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு மற்ற எதுவுமே வந்து தேவை கிடையாது, யார் என்ன அசிங்கப்பட்டாலும் எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அவ்வளோதான் வந்து சொல்லிட்டேன். இது மட்டும் மீனாட்சிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவளோட உண்மையான சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ அதனால வந்து கயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. என்னடா இவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்படி நம்ம இந்த விஷயத்த ஆனந்திக்கிட்ட சொல்லி எப்படி நம்ம அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து எவ்வளவோ தடவை கன்வின்ஸ் பண்ண பார்த்து தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பையனை விரும்புகிறான்னு தெரிஞ்சிச்சு, அவள் மனசில் வேற ஒரு பையன் இருக்கிறது தெரிஞ்சுமே எப்படி நம்ம அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமையும் கயலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து உண்மையிலேயே பாலு யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எழில்கிட்ட சொல்ல போகிறாங்க. அதுக்கு எழிலோட தரமான பதிலடி என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.